வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கு உங்களுக்கு கேரட்டும் லீக்ஸும் போட்டு ஒரு பராஸ் இது காட்ட போகிறேன். அதுக்கு எண்ணெய் கொதித்ததும் உளுத்தம்பருப்பு போடுவோம். கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். அதோடு இனி கடுகும் போட்டு வடிக்க விடுவோம். கொஞ்சம் கடுகும் போட்டு வடிக்க விடுவோம். கடுகு வடித்தா தான் வாசமாக. கடுகும் உளுத்தம்பருப்பும் வடிச்சிட்டு பொன்னிறமாக வந்தவுடனே செத்தல் மிளகாய் போடுவோம். செத்தல் மிளகாய் வெங்காயத்துக்கு முதல் ஏன் போடுவோம்னா அது கொஞ்சம் வறுபடணும். வெங்காயத்தில் போட்டால் வறுபடா பொரிக்கா. அதனால் நான் முதலே செத்த மிளகாய் போட்டு ஒரு வறுவை வறுத்துட்டு இனி தான் வெங்காயம் போட போகிறேன். வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் நல்ல வெங்காயமும் கொஞ்சம் போடும். வெங்காயம் பொன்னிறமானதும் பார்த்து என்னட்டு ஃப்ரெஷ் தேங்காய் பூ இல்லாதபடியால் கடையில் இந்த தேங்காய் பூ வேண்டியிருக்கு. இதுக்குள்ளே மஞ்சள் போட்டிருக்கிறேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் தூள் போட்டிருக்கிறேன், மஞ்சள் தூள். அதுக்கு பிறகு அதோடைய உப்பு கொஞ்சம் போட்டிருக்கிறேன். இப்போ பொன்னிறமாக வந்துட்டு இதுக்குள்ளே நாங்கள் கேரட்டையும் லீக்ஸையும் கொட்டுவோம். இதுக்கும் ஒரு சொட்டு உப்பு போடுவோம். அது தேங்காய் பக்கம் போட்டிருக்கோம். அதுக்கு ஒரு சொட்டு உப்பு போடுவோம். இது கிளறி விட்டு மூடி விடுவோம். மூடி விட்டு அந்த தண்ணியிலேயே கொஞ்சம் அவியட்டும். இப்போ இதுக்கு நான் கொஞ்சம் பால் விட போகிறேன். ஃப்ரெஷ் போக வேண்டிய வேறு பாலை விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்தா ஃப்ரெஷ் போக மாதிரியே இருக்கும். இப்போ தேங்காய் பூக்குள்ள உப்பு மஞ்சள் தூள் போட்டு பிரட்டி வச்சுருக்கோம். வரைக்கு எப்படி பாவிக்கிறான்னு காட்டுறேன். இப்போ திறந்துட்டு பிரட்டி விடுவோம். அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விட்டுட்டு ஒரு பிரட்டி எடுப்போம். சொட்டு தண்ணி விடுவோம். கொஞ்சம் சொட்டு தண்ணி விட்டு அதிகம் எனக்கு விடக்கூட ஒரு சொட்டு. ஏன்னா இது பொரியல் தானே வரதானே. எங்களோட நாங்கள் வரையல் சொல்லுவோம், இந்தியாவில் பொரியல் என்று சொல்லுவோம். இப்போ நம்ம தேங்காய் பூவை போடுவோம். இந்த எல்லாம் செய்து வச்சுருக்க தேங்காய் பூ அதை போட்டுட்டு நல்லா இப்படி வறுக்கிறதால அது வரையண்ட பேராக எனக்கும் தெரியவில்லை. கொஞ்சம் வேகட்டும் பார்ப்போம். உப்பு காணுமோன்னு பார்ப்போம். இல்லை இப்போ பார்ப்போம் உப்பு காணுமோ இல்லையோ. காணும் உப்பு நல்ல கணக்கு. இப்போ பாருங்க தண்ணி எல்லாம் நல்லா ஒட்ட பற்றி நல்லா வறந்து வந்துட்டு இப்போ கேரட்டும் லீக்ஸும் போட்ட ரெடி ஆயிட்டு. இப்போ சாப்பிட்டு பார்த்தால் நல்லா தானே இருக்கு. மேலே பார்த்தேன்னா இன்னொரு கப்பம் அவ்வளவுக்கு நல்லா. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்கள். இப்போத்த பிள்ளைகளுக்கு பெருசாக தெரியாது தானே. அப்போ அவைகள் பார்த்தா எனக்கு உதவியாக இருக்குமென்று நினைக்கிறேன். அதனால் நான் சமைச்சு போடுகிறேன். இப்போ கேரட் லீக்ஸ் போட்ட ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.